மச்சான் சார்ரா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குல்ல. யார் நீங்க? சார் என்ன ஞாபகம் இல்லையா சார்? நான் தான் சார் பிளஸ் டூ படிச்சேன், ஹுமேர் சார். சார் உங்க கிளாஸ்ல பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் வந்தேனா சார்? இத்ரீஸ். நான் தான் சார் சுலைமான் சார். சுலைமான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? என்ன பண்ற பண்ணி இப்போ? சார் சொந்தமா டிராவல்ஸ் இருக்கு சார், 4 வண்டி ஓடுது சார். சூப்பர் சூப்பர். சார் நான் சென்னையில ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். நான் சிவில் இன்ஜினியருங்க சார். ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சார் அவன ஞாபகம் இருக்கா சார்? யாரோ அவன் தான் சார் ஷாயிலு. சாரிலா. சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார். அன்னைக்கு உங்களை ஸ்கூல்ல அடிச்சான்ல சார், அந்த பையன் தான் சார். வணக்கம் உட்காருங்க. ஏன் நீங்க 3 பேரும் யூனிஃபார்ம் போடல? டேய் சாயில் இங்க வா. நீ சொல்லுங்க சார். கிட்ட வாடா. என்னடா வீட்டுல நீ ஒரே சண்டை போட்டுன்னு எல்லாருக்கிட்டையும் பொறுக்கித்தனம் பண்ணி இருக்கிறியாம? அப்படிலாம் இல்ல சார். பொறுக்கியாடா நீ? உங்க அப்பா கஷ்டப்பட்டு பீடி சுத்தி உன்னை படிக்க வைக்கிறான், கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா உனக்கு? உன் மூஞ்சியும் உன் முடியும் பாடுறா, படிக்கிற பையன் மாதிரியா இருக்கிற நீ? சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. வீட்டுல எங்க அம்மாவா கேக்குறது, நீங்க யாரு சார் கேக்குறதுக்கு? ஏய் சார் சார் என்ன சார் ஆச்சு? வலிக்குதா சார்? டேய் சார் மேலடா கை வச்ச நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போயிடுவேடா. ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா அவனா அவன் ஏன்பா இப்படி இருக்கிறான் அவன்? ஆமா சார், அவனோட தொழில தான் சார். அவன் தொழிலே அதுதானா? சேராத பசங்க கூட எல்லாம் சேர்ந்து கெட்ட பழக்கெல்லாம் கத்துக்கிட்டு கேட்க ஆள் இல்லாம இப்படி ஆயிட்டான் சார் அவன். இதுக்கு தான்ப்பா பெரியவங்க சொன்னது சும்மாவாப்பா சொன்னாங்க. மாதா பிதா குரு தெய்வம் இவங்களெல்லாம் மதிக்காதவங்க நிலைமை இப்படிதான் ஆகும். அன்னைக்கு நான் குரு ஸ்தானத்துல இருந்து அவனை கண்டிச்சேன், அவன் என்னையே அடிச்சான். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பசங்களை எல்லாம் சின்ன வயசுலயே கண்டிச்சு வளர்க்குங்க. உங்க பசங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் ஒழுக்கத்தையும் கல்வியும் அவங்களுக்கு கட்டாயமா கத்து கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டாலே அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்குவாங்க.